அளவற்ற அருளாளர்கள் நிகரற்ற அன்புடைய மாற்றிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்துக் கொண்ட சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபியத்தோடு மீதும் இங்கே குழுமியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றோடுவார். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளையும் அதன் மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினைகளையும் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா, தன்னுடைய தந்தையிடத்தில் ஏகத்துவத்தை எடுத்து சொன்னது. அதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டலாம். எப்படி சொல்றானா, இது கால லி அபீஹி யா அபத்தி, என் அருமை தந்தையே, லிம தஅபுது மாலா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷையா, யாதொன்றையும் கேட்க இயலாத, பார்க்க இயலாத, உங்களுக்கு எந்த தேவையையும் பூர்த்தி செய்யாததுமான ஒன்றை ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று அவர் தம் தந்தையிடம் கூறியதை நினைவுபடுத்தும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லலாம். என் அருமை தந்தையை பார்க்காத, கேட்காத, உங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாத, உங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யாத ஒரு சிலையை போய் எதுக்கு நீங்கள் வணங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தன் தகப்பனார் இடத்துல என்ன செய்கிறாரு, அவர் எடுத்து சொல்லுகிறார். இது நம்ம தௌஹீத் வட்டத்தில் இருக்கிறதுனால இது ஒரு சாதாரணமாக நமக்கு தெரியும். ஆனால் இது ஒரு பெரிய அறிவு. நீங்கள் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா அல்லாஹுவை தவிர்த்து அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லது பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சொல்கிறதே அப்படிதான் சொல்கிறார், பார்க்காத, கேட்காத, உங்களுக்கு பதிலளிக்காத, தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யாத. இப்போ நிறைய தர்காக்கள் இந்த சமுதாயத்தில் உருவாகி இருக்குல்ல, முஸ்லீம்கள் தான் இந்த தர்காக்களை பூரா கட்டியிருக்கிறாங்க. அந்த தர்காக்களில் அவுலியாக்கள் அடங்கி இருக்கிறார்கள் என்று நம்புகிறார்கள். நம்புவதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய எல்லா தேவைகளையும் இறந்து போன மனிதனிடத்தில் கேட்கிறார்கள். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் அவருடைய தகப்பனார் சிலையை வணங்கிக்கிட்டு இருந்தார். அவர் சிலையை நிற்க வச்சு வணங்கிட்டு இருந்தார். இறந்து போன மனிதர்களை இங்கே படுக்க வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டுக்கு பெரிய வேறுபாடுலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ நிறைய குடும்பங்களில் இது மாதிரி இருக்குது. அந்த குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது தன்னுடைய நேர்வழியை அடைந்த பிறகு அல்லது தன்னுடைய சிந்தனையின் மூலமாக அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்று ஒருவன் இருக்கும்போது அல்லாஹ் அல்லாதவற்றிடத்தில் போய் நம்ம பிரார்த்தனை செய்யணுமே, துவா செய்யணுமே என்று கேள்வி கேட்டு அந்த குடும்பத்தில் எச்சரிக்கை செய்கிற காட்சிகளை சமீப காலத்தில் நம்மால் பார்க்க முடிகிறதா? ஒன்றா இல்லை. இப்போ சமீப காலத்தில் சிந்தனை எப்படி ஆயிடுச்சுன்னா, முஸ்லீம் இடத்திலே சொல்லுகிற அளவுக்கு லக்கும் தீனுக்கும் வலியது, அவருடைய மார்க்கம் அவருக்கு, நம்முடைய மார்க்கம் நமக்கு. மார்க்கம் ஒன்று தான், மார்க்கம் இஸ்லாம் தான். இல்லதீன இந்தல்லாதி இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்களுக்குள்ள பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? லக்கும் தீனுக்கும் வலியதீன். அவர் மார்க்கம் அவருக்கு, நம்ம மார்க்கம் நம்மளுக்கு. அவருக்கு என்ன மார்க்கம், நமக்கு என்ன மார்க்கம்? இப்ராஹிம் நபிக்கு என்ன மார்க்கமோ அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது மார்க்கமோ அதுதான் நமக்கு மார்க்கம். அப்போ அந்த மார்க்கத்தை நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம் இந்த ஏகத்துவத்தை தன் குடும்பத்தில், தன் தகப்பானிடத்தில், தன் தாயாரிடத்தில், தன்னுடைய உறவுகளிடத்தில் எடுத்து சொல்வதில் பலவீனப்பட்டு உறவுகளை பேணுகிறோம் என்ற ஒரு போலி சித்தாந்தத்தை தலையில தூக்கி சுமந்து கொண்டு அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்பதை சொல்ல மறுத்து
அவர்கள் அவுளியாக்களை வழங்கினால் உங்க மார்க்கம் உங்களுக்கு, எங்க மார்க்கம் எங்களுக்கு. நீங்க அவுளியாவிடத்துல துவா செய்தா உங்க மார்க்கம் உங்களுக்கு, எங்க மார்க்கம் உங்களுக்கு என்று பேசுகிற ஒரு சிந்தனை சமீப காலத்துல தௌஹீதை பேசுகிற மக்களிடத்தில் உருவாகி இருக்கு. அப்படின்னா ஷைத்தான் எந்த அளவிற்கு ஏகத்துவத்திலிருந்து நம்மை நகர்த்தி வெளிக்கெடுத்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப அழகா தன் தகப்பான இடத்துல போய் சொன்னார். நீங்க பார்க்காத, கேட்காத, பதிலளிக்காத, எந்த தேவையும் பூர்த்தி செய்யாத இதை போயா நீங்க வணங்குறீங்க அப்படின்னு அவர் கேட்டார். யா அபத்தி, என் அருமை தந்தையே, இன்னி கத்ஜா அலி மினல் இல்மி மாலன் யாத்திக ஃபதபீனி, மெய்யாக உங்களிடம் வந்திராத ஞானம் நிச்சயமாக எனக்கு வந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். உங்களுக்கு வராத ஒரு அறிவும் ஒரு ஞானமும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், என்னை நபியாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். இந்த அகில உலகையும் அடைத்து பரிபாலிக்கிறவன் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன்கிற ஞானம் எனக்கு வந்திருக்குது, நீங்க என்ன பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி தன் தகப்பாளர் இடத்துல அவர் எடுத்து வைக்கிறார். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல 10 பேர் இருந்தால் ஒருத்தருக்கு தௌஹீத் வந்திருக்கதான் செய்யுது. ஒரு குடும்பத்துல 10 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு தௌஹீத் வந்திருக்கதான் செய்யுது. அந்த தௌஹீத் ஞானம் கிடைத்தவர் தன்னுடைய குடும்பத்துல சொல்றது கிடையாது, உங்களுக்கு வராத ஒரு அறிவும் உங்களுக்கு வராத ஞானமும் எனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறாங்க, நான் சொல்றது கேளுங்க, சிலைகளை வணங்காதீங்க, அவுளியாக்களை வணங்காதீங்க, அவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்யாதீங்க, மார்க்கம் கற்றுத்தராத காரியங்களை எல்லாம் நீங்கள் கடைபிடிக்காதீர்கள், மார்க்கம் ஒரு வழிமுறையை கற்றுத்தந்திருக்கிறது, அதன் அடிப்படையிலே செயல்படுங்கள் என்று சொல்லுவதை தவிர்த்து வருகிற காலமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது பார்க்கிறோம். அஹ்திக சிராத்தன் சபியா, நான் உங்களை செவ்வையான நேர்வழியில் நடத்துகிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. யா அபத்தி லா தஅபுதி ஷைத்தான், என் அருமை தந்தையை, நீங்கள் ஷைத்தானை வணங்காதீர்கள். நீங்க வணங்குறது என்னது, ஷைத்தானை வணங்காதீர்கள். இன்ன ஷைத்தான கான ரஹ்மானி அசியா, நிச்சயமாக ஷைத்தான் அளவற்ற அருளாளுக்கு மாறு செய்வான். ஷைத்தான் என்ன செய்வான், அளவற்ற அருளாள் யாரு, அல்லாஹ், அவனுக்கு மாறு செய்வான். யா அபத்தி, என் அருமை தந்தையே, இன்னி அகாபு ஐ அமஸ்ஸக அகாபு மினர் ரஹ்மானி, அளவற்ற அருளாளிடம் இருந்துள்ள வேதனை உங்களை தொட்டுவிடும் என்றும், சைத்தானி வலியா, அப்போது நீங்கள் சைத்தானின் கூட்டாளியாகி விடுவீர்கள் என்றும் நிச்சயமாக நான் அஞ்சுகிறேன் என்று தன் தகப்பனார் இடத்திலே சொன்னார். கால அராகிபுன் அந்த அன் ஆலிஹத்தி யா இப்ராஹிம், அதற்கு அவர், இப்ராஹிமே, நீ என் தெய்வங்களை புறக்கணிக்கிறீரா, எதிர்ப்பு தெரிவிக்கிறார். என் கடவுளை நீ புறக்கணிக்கிறியா, இல்லம் தந்தகி, நீ இதை விட்டு விலகி கொள்ளாவிட்டால் அருஜு மன்னக வஹ்ஜுர்னி மலியா, உம்மை கல்லால் எரிந்து கொள்வேன், இனி நீர் என்னை விட்டு நெடுங்காலத்திற்கு விலகி போய்விடும் என்றார் என்று வரலாறு நம்ம படிக்கும். அப்ப சத்திய கொள்கையை எடுத்து சொல்லுகிற பொழுது, அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்பதை எடுத்து சொல்லும் பொழுது தகப்பனாரே பிள்ளையை விரட்டுவாரு அப்படிங்கிற வரலாறு நம்ம படிக்கிறோம்னா, அப்ப தான் வெளியே போயிடுவோம், சொந்த மதத்தை இழந்துருவோம், சொத்து சுகத்தை எல்லாம் இழந்துருவோம் என்பதை பற்றியெல்லாம் நபிமார்களுக்கு கவலை இல்லை. குறிப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த கவலையெல்லாம் கிடையாது. தகப்பனார்கிட்ட தந்தைகிட்ட என்ன சொன்னார், சத்தியத்தை ரொம்ப தெளிவா எடுத்து. இது நமக்கு படிப்புல இருக்குல்ல, நம்ம குடும்பத்துல நம்ம என்ன செய்யணும், வழி தவறி போறாங்களா, தப்பு செய்யறாங்களா, தடம் புரள்றாங்களா, அவங்கள்ட்ட என்ன செய்யாத, இது தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நம்முடைய குடும்பங்களில் தௌஹீத் வளரும், நம்ம சந்ததியும் தௌஹீதின் அடிப்படையில் இருக்கும் என்கிற படிப்பினையை நாம் இந்த வரலாற்று நிகழ்வுகளிலிருந்து பெறுகிறோம். எதை கேட்டோமோ கேட்டதன் அடிப்படையில் செயல்படுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகிருதமானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு